வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். இடையில 2-3 நாட்களாக சந்திக்கல சார். அதுக்கு இடையில தமிழ்நாடு சாரி சார், எனக்கு தமிழகம்னு எனக்கு வாயில வர மாட்டேங்குது. யாரோ பண்ணி வச்ச கோளாறு சொல்லு. கோளாறு. தமிழக வெற்றி கழகம் ஜெனரல் கவுன்சில் நடந்திருக்குது. அதுல அவர் பேசும்போது திமுகவுக்கும் தவேகாவுக்கும் இடையில தான் போட்டின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்று சி ஓட்டருடைய இந்தியா டுடே மூட் ஆஃப் தி நேஷன் அந்த சர்வே வந்திருக்கு. அந்த சர்வேலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் 27% வாக்குகள் பெற்று முதலிடத்திலையும், நடிகர் தவேக தலைவர் விஜய் 18% வாக்குகள் வாங்கி 2வது இடத்துலயும் இருக்கிறதாக ஒரு சர்வே போட்டிருக்காங்க. 3வதாக எடப்பாடி பழனிசாமி 10%, அண்ணாமலை 4வது இடத்துல 9% ஒரு சர்வே போட்டிருக்கிறாங்க. பொதுவாக சர்வேக்களை பற்றி உங்களுடைய கருத்து, அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டை பத்தி உங்களுடைய கருத்து, இந்த சர்வேயை பற்றி உங்களுடைய கருத்து சார். இந்த பாஸ்ட் 10 இயர்ஸ் எனக்கு சர்வீஸ் பத்தி நம்பிக்கை கிடையாது. நம்ம பார்த்துருக்கோம் ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத பார்த்துருக்கோம். சர்வே எப்படி இருக்கு, ரிசல்ட் எப்படி இருக்கு, மாறி மாறி பார்த்துருக்கோம். நம்ம அதுக்கப்புறம் சர்வேயும் இப்பொழுது அடிமைப்படுத்தப்பட்ட சர்வேக்கள் நடக்கின்றதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இவருக்கு 27% தான் அப்படின்னு நான் நம்பல. ஸ்டாலினுக்கு இவருக்கு ஸ்டாலினுக்கு அடுத்த இடம் இருக்கலாம். விஜய்க்கு கிரேஸ் ஆஃப் ஃபேன்ஸ் பிளஸ் இவருக்கு கிரெடிபிலிட்டி இல்லாமல் போய்கிட்டு இருக்காரு இபிஎஸ், அதனால இருக்கலாம். ஆனால் அவருக்கு 18% நான் நம்பல. இதுதான் என்னுடைய கருத்து. பட் ஏற்கனவே 15-20% வரைக்கும் விஜய்க்கு செல்வாக்கு இருக்குன்னு அந்த கட்சியினுடைய விழாவுக்கு வந்திருந்த பிரசாந்த் கிஷோர் சொன்னார் சார். இப்போ கிட்டத்தட்ட அது அதே மாதிரி இந்த ரிசல்ட் வந்திருக்குன்னா அதுல எல்லாமே உண்மை மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்குது இல்ல? அதுதான் நோக்கமா? ஒரு படம் இவர் சுஜாதா வசனம் எழுதியிருந்தார். இவர் ரஜினிகாந்த் நடிச்ச ஒரு படத்துக்கு சுஜாதா வசனம் எழுதியிருந்தார். அப்போ அந்த படம் 2700 தியேட்டர்லயே நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சுஜாதா உடனடியா அதுக்கு கார்பரேட் பாம்பிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அது மாதிரி நீக்கம் இடம் இல்லாம எல்லா இடத்துலயும் இதை சிவாஜிங்கிற படத்துக்கு தான் அப்படின்னு அந்த படத்தை அவ்வளவு புகழ்ந்து எழுதியிருந்தார். அவர் புகழ்ந்து எழுதுற அளவுக்கு அந்த படம் அந்த படம் நல்ல படம், நல்ல என்டர்டெயின்மெண்ட். அவர் புகழ்ந்து எழுதின அளவுக்கு அது கிடையாது. ஏன் எழுதினார்னு யோசிச்சு பார்த்தா அவர் அதுக்கு வசனம் எழுதியிருக்காரு, அதுக்கு பணம் வாங்கியிருக்காரு. அப்படி நியூட்ரலா யாருமே இல்லை அப்படிங்கிறத உண்மை. பிரசாந்த் கிஷோர் இவற்றை பணம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாரு. அவர் பிறகு என்ன சொல்லுவாரு? அவர் 15% இருக்குன்னு சொல்லுவாரா, 3% இருக்குன்னு சொல்லுவாரு? என்னுடைய கணிப்படி 8-10% அவருக்கு இருக்கு. நான் என்னுடைய கணிப்புங்கிறது என்ன, நான் என்ன சயின்டிபிக் சர்வே நடத்தினேன், பல பேர்கிட்ட பேசுறோம் நம்ம. எனக்கு ஓரளவு இது நிர்வாக அனுபவம் இருக்கு. அந்த ரெண்டையும் வச்சு நான் பார்க்கும்போது 8-10% விஜய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுல ஒரு டீப்பர் கேம் ஒண்ணு இருக்குங்கிறது யாருக்கும் இன்னும் புரியலை, அல்லது பல பேருக்கு புரியலை நினைக்கிறேன். இப்ப என்ன நடக்குதுன்னா, தமிழக மக்கள் மைனாரிட்டிஸ் பிஜேபியோட சேர்ற கட்சியை விரும்ப மாட்டாங்க. இப்ப பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு 20% இருந்தது, இவங்களுக்கு ஒரு 30% இருந்தது, ரெண்டும் சேர்ந்து 50% 60% தங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி சொல்றாங்க. 40% ரெண்டும் சேர்ந்து வந்துடும் அப்படிங்கிறாங்க. இந்த அதிமுகவும் பிஜேபி கூட்டணியும் சேர்ந்து எங்களுக்கு 40% வந்துடும். அப்ப 40% கீழே திமுகவை இறக்கணும். இப்ப திமுக 40% கீழே இறக்கணும்னா மைனாரிட்டி ஓட்டு இவங்களுக்கு கிடைக்காது, இந்த கூட்டணிக்கு கிடைக்காது. மைனாரிட்டி ஓட்டு அப்படியே திமுகவுக்கு போகாம இருக்கணும்னா இன்னொரு பி டீம் உருவாக்கி இருக்குமே, அந்த பி டீம் மூலமா மைனாரிட்டி ஓட்டை வாங்கணும். அதனாலதான் விஜய் இப்ப தாறுமாறா முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி பேரை சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து வரிசையா செயல்கள் புரிவார் அப்படிங்கிற எனக்கு சந்தேகம் இல்லை. இதெல்லாம் எனக்கு இன்னொன்று ஞாபகப்படுத்துது. த ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் இன்கம் டேக்ஸ் மூலமா தான் இந்திரா காங்கிரஸ் வளர்ச்சி போட்டது அப்படின்னு கலைஞர் சொல்லிக்கிட்டு இருந்தபோது யாருமே அதை நம்பல. எம்ஜிஆர் கூட சொன்னார், நான் தமிழன் தான், நான் மன்றாடியர் வகுப்பை சேர்ந்தவன், 300 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய மூதாதையர்கள் கேரளாவுக்கு சென்றார்கள்னு. அந்நேரம் கலைஞர் சொன்னாரு, வருமான வரித்துறையிடம் மன்றாடியவர் என்பதை தவிர இவருக்கும் மன்றாடியர் வகுப்புக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு அவர் சொன்னாரு. ஆனா பல வருடங்கள் கழித்து ஜூனியர் வேர்டன்ல
ஒரு அனானிமஸா வந்து ஒரு ஐபி ஆஃபீஸர்னு சொன்னார். இந்த மாதிரி வந்து ரெய்டு நடத்துறோம். அதுக்கப்புறம் நாங்களே போய் இவர்கிட்ட போய் எம்ஜிஆர்கிட்ட போய் மேலே போய் அம்மாவை பாருங்க எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னோம். அப்போ நான் ஐபியா போல ஒரு சாதாரண ஆளாக போய் அட்வைஸ் கொடுத்தேன். இதை பாதுகாப்புத்துறையை சேர்ந்தவர் மட்டும்தான் தெரியும். அப்போ அவர் எப்படி போறது, எனக்கு அவங்களுக்கு என்ன தொடர்புங்கும் போது ஒருத்தர் இந்திரா காங்கிரஸ் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் பேரை சொல்லி அவர்கிட்ட போங்கன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். அவர் அரேஞ்ச் பண்ணுவான்னு சொல்லும். இப்படி போய் அவர் போய் பார்த்தாரு எம்ஜிஆர். இதெல்லாம் உண்மைதான். பின்னாடி வந்து அந்த இதெல்லாம் வந்தது. இப்ப எம்ஜிஆர் அந்த அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருந்தார் அப்படிங்கிறது உண்மை. எம்ஜிஆருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார். தன்னுடைய இமேஜ் கீழே போயிடக்கூடாது. ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டாம இன்கம் டேக்ஸை ஏமாத்தணுமே தனக்கு வந்து ஒரு இமேஜ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அது அவருக்கு ரொம்ப டீப்பா இருந்ததுனால அதனால அவர் வந்து பிளஸ் அவருக்கும் கலைஞருக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் வந்து ரொம்ப வர ஆரம்பிச்சது. ஆனா அவருக்கு ஒண்ணு கவனிக்கணும், நம்ம முழு ஆதரவு அந்நேரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதரவும் பத்திரிகைகளுடைய ஆதரவும் முழு ஆதரவு எம்ஜிஆருக்கு இருந்தது. எம்ஜிஆர் வந்து கட்சியா இருந்தது. ஏன்னா அந்த காலத்திலையும் வந்து இந்த கருணாநிதி ஆட்சி தொலைந்து போய்விட வேண்டும் என்று எண்ணிய பத்திரிகைக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. டாமினன்ட் பிரஸ் எல்லாமே வந்து அப்படித்தான் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்து வந்து இது எழுதுறாங்க 370 எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், டெமோக்ரஸி பாதுகாக்கப்படணும்னு. ஆனா 1976 பிப்ரவரி 1 வந்து டிஎம்கே கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட போது இந்த ஹிந்து தலையங்க எழுதுனது வந்து அந்த டிஸ்மிஸில் ஆதரிச்சு தலையங்க எழுதினாங்க. ஏன் அந்நேரம் உங்களுக்கு தெரியல அது எப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலைன்னு? ஆனா ஆதரிச்சா எழுதினாங்க. இப்ப எல்லாருக்குமே இப்ப கலைஞர் வந்து 370 ரொம்ப தப்புன்னு சொல்ற கலைஞர் வந்து எம்ஜிஆர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி வந்து சில சமயங்களில் 370 சரிதான் சொல்லி சொன்னார். எல்லாருமே அவங்களுடைய வசதி தகுந்தபடி பேசுவாங்க அரசியல்ல. இப்ப இவருக்கு வந்து எம்ஜிஆருக்கு எப்படி முழுக்க முழுக்க பத்திரிகைகள் ஆதரவு இருந்ததோ, முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்ததோ, எம்ஜிஆருக்கு ஒரு விஷயம் கிளீனா தெரியும். நம்மளை மடக்கி போடக்கூடிய சக்தி வந்து தமிழக போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணா தமிழகத்துல பிரளயம் ஏற்படும். அதை செய்ய மாட்டாங்க, கருணாநிதி அரசு செய்யாது. ஆனால் நம்மளை மடக்கி போட வேண்டிய ஆயுதம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. ஒன்று ஆல் கேப்போன் அப்படின்னு ஒரு பெரிய ஒருத்தர் மஃபியா லீடர் இருந்தான் சிகாகோல. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, அவனை ஒண்ணுமே பிடிக்க முடியல சென்ட்ரல் கவர்மெண்ட், இது ஃபெடரல் கவர்மெண்ட்ல. கடைசியில் எதுல பிடிச்சாங்க? இன்கம் டேக்ஸ் வச்சு தான் பிடிச்சாங்க. அப்போ அதுக்கு அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. அப்போ அவங்கள விரோதிக்க கூடாது. அதனாலதான் ஜனதா பார்ட்டி பதவிக்கு வந்த உடனேயும் அவங்க கூட வந்து உடனடியா வந்து அவசர அவசரமா ஷோ போன்றவர்கள் ஆலோசனை சொல்லி அவங்க ஷோ தான் மொரார்ஜி தேசாய்ட்ட வந்து அவர் வந்து கூட்டு போனது. மொரார்ஜி தேசாய் காலில் விழுந்து எம்ஜிஆர் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. ஆனா அது வந்து எம்ஜிஆர் சரணாகதி அடைஞ்சதுக்கான அறிகுறி கிடையாது. அவர் பெரியவங்கிட்ட மரியாதை உள்ளவர், ரொம்ப மரியாதை உள்ளவர். அவர் அவ்வளவு பெரிய பெரியவருங்கிற முறையில் அப்படி யாரையும் வந்து படான்னு காலை பிடிக்கிற டைப் எம்ஜிஆர் கிடையாது. அவருக்குன்னு ஒரு கௌரவம் இருந்தது. ஆனால் தான் பெரியவர்களாக நினைப்பவர்களை காலில் விழுந்து வணங்குவதை தனக்கு கௌரவமா நினைச்சார். கந்தசாமி முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பையன் தான் எம் கே ராதா. அந்த கந்தசாமி முதலியார் வந்து எம்ஜிஆர் சாதாரணமான பையனா இருந்தபோது இவருடைய நல்ல குணங்களால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு ரொம்ப உதவி பண்ணார். டிராமால அடுத்து சினிமாவுக்கு வர்றதுக்கெல்லாம் ரொம்ப உதவி பண்ணார். இவர் அதை மறக்கவே இல்லை. நீரும் நெருப்பும்னு சொல்லி அபூர்வ சகோதரர்கள் எம் கே ராதா நடிச்சு ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்த படத்தை மறுபடியும் ஜெமினியே வந்து நீரும் நெருப்பு, மணிஜெய் சினி ப்ரொடக்ஷன்ஸ் நீரும் நெருப்பும்னு சொல்லி எடுத்தாங்க. இவர் என்ன பண்ணாரு? எம் கே ராதா வந்து இதுல வந்து ஸ்டேஜ்ல நிப்பாட்டி வச்சு சாஷ்டாங்கமா அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம். அது எம்ஜிஆருடைய இயல்பு. ஆனால் இன்னொன்னு என்னன்னா, இதெல்லாம் பெரியவங்கிட்ட காட்டுற மரியாதை. சாந்தாராம் படத்தை வந்து பல்லாண்டு வாழ்க்கைன்னு சொல்லி எடுத்தாரு. அந்த படத்து விழாவுக்கு வந்து சாந்தாராம் வந்து ஹிந்தி சாந்தாராம் எடுத்த படத்தை எடுத்தாரு. எல்லாருக்கும் முன்னாடி வந்து சாந்தாராம் காலில் விழுந்து இவர் வந்து ஆசீர்வாதம். அது அவருடைய இயல்பு. அதே மாதிரி இன்னொரு இயல்பு என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகைச்சுக்கிடவே கூடாது. அடுத்து மிஸ்ஸஸ் காந்தி வந்தபோது இவருக்கு கிடைச்ச அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. மிஸ்ஸஸ் காந்தி இவர் பண்ண துரோகத்தை மறக்கவே இல்லை. ஆனால் எம்ஜிஆருடைய சாமர்த்தியம் மறுபடியும் he entered into the good books of மிஸ்ஸஸ் காந்தி and proved his loyalty. கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட ராஜீவ் காந்திட்ட தன்னுடைய லாயல்ட்டி வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தார். இது ஒரு பக்கம். இந்த ஹிஸ்டரி இப்ப ரிப்பீட் ஆயிருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். விஜய் வந்து எம்ஜிஆர் அளவுக்கு இன்னைக்கு விஜய் அரெஸ்ட் பண்ணா சரி, என்போர்ஸ்மெண்ட்டோ அல்லது தமிழ்நாடு போலீஸோ அரெஸ்ட் பண்ண உடனே தமிழ்நாடு வந்து குதிச்சிடாது. எம்ஜிஆருக்கு இருந்த அந்த மாதிரியான ஒரு இவர் கிடையாது. நிச்சயமா சில அதிர்வுகள் ஏற்படும். ஆனால் சமாளிக்கக்கூடிய அதிர்வுகளாக தான் இருக்கும். ஆனா விஜய்க்கு அது எப்படி பிடிக்கும்? விஜய் மேல ஏதோ ஒரு இன்கம் டேக்ஸ் என்னமோ நடத்தினாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய முடிவு என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இவங்க எல்லாரையுமே மிரட்டுறாங்க அப்படின்னு பொதுவா ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அப்ப விஜய் அச்சுறுத்தப்படுகிறாரா? நமக்கு தெரியாது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கிடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப கிளியரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவர் மட்டும் இல்லை, இன்னைக்கு பல அரசியல் தலைவர்கள், சினிமா பிரமுகர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட விரோதிச்சுக்க கூடாது. இப்ப பேட்மிண்டன் பிளேயருடைய பொண்ணு வந்து இதுதான் இருந்துச்சு, ஃபில்ம் ஆக்டர் இருக்கு பெங்களூர், பேட்மிண்டன் பிளேயருடைய பொண்ணு. அந்த பொண்ணு வந்து தீபிகா ஃபன் என்ன பண்ணுச்சு?
ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட் யூனியன் பத்தி சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிச்சு. உடனடியாக சம்பந்தம் இருக்கோ இல்லையோ ஒரு ட்ரக் கேஸ்ல அந்த பொண்ணை இழுத்து விசாரிச்சு கொண்டு உயிரெடுத்து அந்த பொண்ணு அதுக்கப்புறம் ஒதுங்கியே போயிடுச்சு. அப்ப எல்லாருக்குமே தெரியும் இவர் ஷாருக் கானுடைய பையன் வந்து என்ன பண்ணாங்க. இப்ப கடைசியில் வந்து கோர்ட்ல என்ன முடிவாச்சு, அந்த ஷாருக் கான் ஃபேமிலி எப்படிப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. அப்ப யாரை வேணாலும் இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னுடைய அதிகாரத்தை வச்சு மிரட்ட முடியும். இதை பத்தி யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மிரட்டுறாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு நம்ம நிகழ்வுகளை பார்த்துருக்கோம். அப்புறம் என்னுடைய சந்தேகம் எப்படி இருக்கும்னா, மைனாரிட்டி ஓட்டு நமக்கு கிடைக்காத அத்தனையும் டிஎம்கேக்கு போகக்கூடாது. இவங்களுடைய கால்குலேஷன் இவங்களும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து 40% ஏறக்குறைய பிடிச்சிடலாம். டிஎம்கேக்கு 50% 45% போகக்கூடாது. அப்போ போகாம இருக்கிறதுக்கு மைனாரிட்டி ஓட்டு பிரியணும். அதை தவிர ஃபீல்டு லெவலில் எப்பயுமே ஸ்டேட் கவர்மெண்ட் மேல உள்ள டிசாட்டிஸ்ஃபேக்ஷன், மக்களுக்கு வந்து புரியும் தன்மை இல்லாத காரணத்தினால் பல வரிகள் என்று ஒன்றிய அரசின் வற்புறுத்தலினால் கட்டாயத்தினால் இங்கு போடப்படுகின்றன அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியாது. ஆனா அந்த கோபத்தை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் உள்ளது ஸ்டேட் கவர்மெண்ட். அப்படிப்பட்ட மக்களையும் மைனாரிட்டி ஓட்டையும் ரசிகர்களையும் கொண்டு ஒரு கன்சிடரபிள் ஓட்டை வந்து பிரிச்சிட்டோம்னா டிஎம்கேல இருந்து நம்ம 40% வச்சு நம்ம வந்து வந்துடுவோம். இதுதான் அவங்களுடைய கால்குலேஷன். இதுக்காகத்தான் திடீர்னு விஜய் வந்து ஹீரோவாகி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை மட்டுமில்லை நரேந்திர மோடியையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். இதுதான் காரணம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து இவர் சொல்றதுக்கு காரணம் இதுதான். இன்று போட்டி திமுகவுக்கும் டிவிகேக்கும் இடையில் தான் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் நினைக்கிறேன். அவங்க பிஜேபியோட டிசைனுக்குள்ளதான் அவர் இருக்காருன்னா அவர் ஏன் சார் பிஜேபி அதிகமாக திட்டுறாரு? அதுதான் அவங்க டிசைன்ல பார்த்து தானுங்க. அப்பதானே ஜனங்கள் வந்து இவரை நம்புவாங்க. சரி, நம்பகத்தன்மைக்காகத்தான் பிரதமர் அவர்களே அப்படின்னு சொல்றதா? ஆமா, அதுக்காக தான் சொல்றேன். சொல்றாரு. அப்புறம் இன்னொன்று, இவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபீல்டுக்கு போல. ஒரு தடவை பரந்தூருக்கு போனாரு. பரந்தூருக்கு போறது வந்து எந்த புத்திசாலித்தனம்? ஹி இஸ் பிளேயிங் டு த கேலரி. இப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி விமான நிலையங்கள்லாம் மெட்ராஸுக்கு பக்கத்துல இல்லாம திருச்சி, சேலம், மதுரை இப்படி போய் அந்த குரோத் சென்டர்ஸ் வந்து இன்னும் அதிகமா வளரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இவங்க மண்ணின் இவங்க இருக்காங்களே, பூவுலகின் நண்பர்கள், பூவுலகின் நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஐ ஆம் இன் லார்ஜ் அக்ரிமெண்ட் வித் பூவுலகின் நண்பர்கள். ஆனா அதே சமயம் நமக்கு என்ன கட்டாயம் இன்னைக்கு இருக்குன்னா, வி கேனாட் லூஸ் இன் தி எக்கனாமிக் காம்படிஷன் ஆல்சோ. இன்னைக்கு மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு ஃபுட்ஃபால் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஹைதராபாத், பெங்களூரு அதை விட அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இங்க வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்கிற கட்டுமான வசதிகள் பத்தலை. அப்போ நமக்கு இன்னொரு கட்டுமானம் இங்க இன்னொரு ஏர்போர்ட் வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதுக்கு பக்கத்துல, கேபிட்டலுக்கு பக்கத்துல. ஏன்னா கேபிட்டலுக்கு பக்கத்துல எல்லா இண்டஸ்ட்ரி வருது, லைசன்சிங் இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கும்போது. அப்போ இருக்க மிக குறைவான இடைஞ்சலோட ஒரு ஏர்போர்ட் வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன் அதிகமாக கொடுக்கணும். அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாம ஆல்டர்னேட்டிவ் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை அஷ்யூர்டா கொடுக்கணும். இது எல்லாத்துலயுமே வந்து அரசு சின்சியரா இருக்கணும். இது வரைக்கும் எந்த அரசுமே இதுல எல்லாம் சின்சியரா இருந்தது கிடையாது. அது உண்மைதான், கசப்பான உண்மை. அப்ப இதுல எல்லாம் சின்சியரா இருக்கலாம். நானும் போராட்டம் நடத்துவேன் அந்த விவசாயிகளுக்கு ஆதரவா. ஆனா பரந்தூர் விமான நிலையமே வரக்கூடாதுன்னு சொன்னா விவசாயிகளுக்கு பிடிக்கும், அதனால அதை பத்தி பேசுவோம். இதுல என்ன இவருக்கு எக்கனாமிக் பிலாசபி இருக்கு? எந்த அடிப்படையில இவர் வந்து இதை வந்து சொல்றாரு? எத்தனை விஷயத்துல இவர் வந்து சமுதாய பொருளாதார சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு விஜய் பேசுறாரு அப்படின்னு வந்து ஜீரோ. இப்ப எங்களுக்கு வந்து நைட்ல 4 மணிக்கு வந்து நாங்க மாவட்ட செயலாளர் நியமித்தோம், இங்க உழைக்கிறவனுக்கு தான் இது மரியாதை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவருடைய ஜெனரல் செக்ரட்டரி வந்து சொன்னாரு, இங்க ஒரு அணுகுண்டு ஒன்று இருக்கு, இந்திரகுமார் தேரடின்னு பேரு. அதுதான் போன நேற்று இதுல வந்து ஒரு சன் டிவில வந்து மாறி மாறி கேட்கிறாரு. அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கிற 4 பேர்ல யார் யார் அடிமட்ட தொண்டைன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நேத்து சன் டிவில, சன் நியூஸ்ல இருந்தது மில்டன் சார். ஓ, மில்டன், சாரி. அவங்க இரட்டையர்களா இருக்கிறதுனால எனக்கு மாறி மாறி மில்டன் கேள்வி கேட்கிறாரு. அங்க உட்கார்ந்து இருந்தாங்களே ஸ்டேஜ்ல, அந்த 4 பேர்ல யாருங்க அடிமட்ட தொண்டர்னு சொல்லி கேட்கிறாரு. சரியான கேள்வி. அதாவது ஆனா இந்த கேள்விகள்லாம் மக்கள் மனசுல போய் சேருமா எடுபடுமான்னு எனக்கு தெரியாது. அந்த இளையவர்கள் மத்தியில நான் வந்து கல்லூரிகளுக்கெல்லாம் போறேன், பேசுறேன். இளையவர்கள் மத்தியில இன்னைக்கு ஒரு ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, இவருக்கு தான் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. யூ கேனாட் டினை திஸ் ஃபேக்ட். ஏன்னா ஒரு முக்கியமான காரணம், இது வந்து இது இன்னொரு கொஞ்சம் டீப்பான ஒரு அனாலிசிஸ், பட் இட்ஸ் அன்பார்ச்சுனேட்லி இட் இஸ் அ ரியாலிட்டி.
எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த கீழ்மட்டத்துல இருக்கிற அந்த லஞ்சம் இருக்கு பாருங்க. இப்ப காவல்துறையா இருந்தா காவல்துறையும் ஆளுங்கட்சி பிரமுகர்களும் சேர்ந்துக்கணும். அதுக்கப்புறம் தேவையான எதிர்கட்சி பிரமுகர்களும் சேர்ந்துக்குவாங்க லஞ்சம்னு சொல்லி வரும்போது. அதே மாதிரி தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும். இப்ப அதே மாதிரி இந்த நகராட்சியில வந்து ஒரு திட்டம் வருது அப்படின்னா அதுல வந்து ஏதாவது ஒரு பலன் கிடைக்கணும்னு சொல்லி பார்த்தா எதிர்கட்சி உறுப்பினரும் ஆளுங்கட்சி உறுப்பினரும் சேர்ந்துகிட்டு தங்களுக்கு வேண்டிய கட்டை வாங்கிக்கிறாங்கன்னா பேச்சு இருக்கு. இப்ப இப்படி இருக்குன்னு சொன்னா என் மேல கேஸ் போடுவாங்க. பேச்சு இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும், விசாரிச்சா தான் தெரியும்னு தான் நான் சொல்ல முடியும். ஆனா மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியும், என்ன நடக்குது என்ன நடக்கலன்னு. அப்படிப்பட்ட லஞ்ச லாவண்யங்களை எதிர்த்து நிற்கிற மக்கள் வந்து யார் வந்தாலும் இப்படித்தானே செய்யறாங்க, அப்ப இவரை தான் நம்ம வந்து ஓட்டு போட்டு பார்ப்பேன் அப்படின்னு நினைக்க முடியும். அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, விவரம் தெரியாத விஜய் ஆட்சிக்கு வந்தார் என்றால் இன்னைக்கு இருக்கிற லஞ்ச லாவண்யத்தை போல இன்னும் பல மடங்கு பெருகும். அதற்கும் சரியான உதாரணம் எம்ஜிஆர் ஆட்சி தான். 77 79 கேஷ் டிஸ்பர்சல் மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்கீம்ஸ்ல இருந்தது என்றால் நீங்க சொல்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் சார். இப்போ டைரக்ட் பெனிஃபிட்டாகத்தானே போகுது. நீங்க சொல்ற சோஷியல் ப்ராஜெக்ட்ஸை பத்தி சொல்றீங்க, அது வந்து ரொம்ப கரெக்டா வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. டைரக்டா வந்து கொடுத்துட்றாங்க, அக்கௌண்ட்ல போட்டுடுறாங்க. ஆனா இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த வேலைக்கு போனேனாலும் நான் செலவழிக்க வேண்டியிருக்குங்கிற மனநிலை வந்து மக்கள்கிட்ட வந்திருக்கேன். அது இவங்களுடைய குறை இல்லை, அதாவது இவங்களுடைய குறை மட்டுமல்ல, இது இந்த 75 வருஷமா இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன் ஓட்டுக்கு வந்து அண்ணாவுக்கு எதிராக வந்து 2 ரூபாயோ 5 ரூபாயோ வந்து கொடுத்தாங்க, காவலர்கள் அது காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதான் அவர் அண்ணா வந்து சொன்னாரு, காவலர்களே நீங்களே கொடுத்து விடலாமே, எதற்கு காவல் காக்கின்ற கீழ்த்தரமான வேலையை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஓப்பனா தான் அண்ணா வந்து பழி சொன்னாரு. ஒருவேளை அதற்கு பிறகு அந்த மாதிரியும் நடந்ததுன்னு எல்லாம் புகார்கள் வந்தது. அதற்கு அதுதான் வழிகாட்டுதலா, அண்ணா தான் வழிகாட்டினாரா? ஏங்க அந்த காலத்துல வந்து நடேச முதலியார் வந்து அண்ணாவை எதிர்த்து போட்டி போட்ட போது அந்த நடேச முதலியார் அதுக்கப்புறம் வந்து காஞ்சி மடத்து கூட வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தார். நான் ஹவுரால கலெக்டரா இருந்தபோது காஞ்சி அவங்க அந்த பெரியவரோட வந்திருந்தார். அவர் வந்திருந்தார், ஹவுராவுக்கு வந்திருந்தாரு. அவர் கிருஷ்ணமூர்த்தி வந்து ஹோம் செக்ரட்டரி இருந்தார். கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு மாதிரி ஒரு ரெவல்யூஷனரி, ஹி மேரிட் அ பஞ்சாபி லேடி. அவர் தஞ்சாவூர் பிராமண குலத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ரொம்ப முற்போக்கான ஒருத்தர். அவர் பொதுவாக வந்து இந்த காஞ்சி சங்கராச்சாரியர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்து கொடுப்போம். இவங்க வந்து எங்ககிட்ட கேட்டாங்க, பார்டர் வரைக்கும் நீங்க வர முடியும்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் வர முடியாது அப்படின்ட்டு, எனக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது, பார்டருக்குலாம் வர முடியாது, ஐம் சென்டிங் போலீஸ் பர்சனல் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இவர் வந்து கிருஷ்ணமூர்த்தி எனக்கு ஃபோன் பண்ணார், பார்டர் வரைக்கும் உடனே கூப்பிட்டாங்களா அப்படின்னாரு. ஆமா அப்படின்னு. நீ என்ன சொல்ல அப்படின்னாரு. எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு. சரியா தான் சொன்னேன் அப்படின்னு. அவர் அந்த சரியான முற்போக்கான நடேச முதலியார் அந்நியார் வந்து அங்க இருந்தார். நடேச முதலியார் வந்து சொன்னது, அதனால அதை நான் நம்புவேன். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இந்த ஜனங்களை அவ்வளவு சாதாரணமா மாற்ற முடியாது, ஏதோ 5 ரூபாய் கொடுத்து நாங்க வாங்கிட்டோம்னு சொல்றாங்க. 5 ரூபாய் கொடுத்து மட்டும் வாங்கல, பால் வெத்தலை இது 2 மேலே வச்சு சத்தியம் பண்ண வச்சோம், அண்ணாதுரைக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி. அப்படியெல்லாம் ட்ரிக் பண்ணித்தான் அண்ணா வந்து அன்னைக்கு தோக்கடிச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. அது வந்து அன்னைக்கு கொடுத்த அந்த பணம் வந்து இன்னைக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. 5 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு ஏகப்பட்ட அமௌண்ட் ஆயிடுச்சு. இது எல்லாமே வந்து தவிர்க்க முடியாதுன்னு பேசுறது அரசியல்வாதிகளுக்கு அட்வான்டேஜா இருக்கு. எந்த அரசியல்வாதி பதவிக்கு வந்தாலும் என்னங்க பண்றது, தவிர்க்க முடியாதுன்னு சொல்லி அவங்க வசதியை பெருக்கிக்கலாம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இது எப்பயுமே இருக்கின்ற ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தியாக உருவாகும். இதை வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப நீங்க சொல்ற முக்கியமான பாயிண்ட், விமன் அஸ் அ ஹோல் நான் பேசும்போது ஏழை பெண்கள் சொல்றாங்க, இந்த மகராசை வந்துதானே சாமி, காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என் பிள்ளைக்கு வந்து காலை சாப்பாடும் போட்டுறாரு, எனக்கு அந்த வேலையும் இல்லை, அவசரமா வந்து இது பண்ணி படாத பாடுபட்டு ஓட வேண்டியிருக்கும், இன்னைக்கு பஸ்ஸுக்கும் எனக்கு வந்து செலவு இல்லை, நான் போய் அங்கே வேலையை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க பெண்கள். வந்து ஏழை பெண்கள் பல பேர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கேட்டிருக்கேன், எங்கெல்லாம் போறோம் அங்கே முடிஞ்சா ஒரு 10-12 பேரை பார்ப்பேன். அந்நேரம் அந்த பேச்சு இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. அது மாதிரி அந்த இளையோர் மட்டத்துல வந்து யாரெல்லாம் கல்லூரிக்கு போறதுக்கே 1000 ரூபான்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் பண்ணாரோ, நான் முதல்வன் கொண்டு வந்தாரோ, நிறைய திட்டங்கள் இது மாதிரி கொண்டு வந்து அங்கெல்லாம் வந்து வரவேற்பு இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகணும், ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், ஆஸ் அன் இண்டிவிஜுவல் போகணும் அப்படின்னா எனக்கு நான் ஏகப்பட்ட செலவழிக்கும், அது நீதிமன்றத்திலேருந்து செலவழிக்க வேண்டியிருக்குங்கிறாங்க. ஆனா நீதிமன்றத்துக்கு யாரு எதிர்த்து ஓட்டு போடுவாங்க நீதிமன்றத்துல? அதனால இங்கதான் ஓட்டு போடுறது ரொம்ப லேசு. இதையெல்லாம் பிஜேபியுடைய கால்குலேஷன். இதுல என்ன விளங்கலைன்னா ஜனங்களுக்கு, இது வந்து ஒரு ஆல் இண்டியா பினாமினா, தவறான ஒரு பினாமினா, ஆல் இண்டியா பினாமினா. இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை, நான் இருக்கிற கர்நாடகத்துல வந்து இப்படிப்பட்ட லஞ்ச லாவண்யங்கள் தமிழ்நாட்டை விட அதிகமா இருக்குன்னு சொல்லி கர்நாடகாவை சேர்ந்தவங்க என்கிட்ட வந்து சொல்றாங்க, பெங்களூரை சேர்ந்தவங்க சொல்றாங்க, மைசூரை சேர்ந்தவங்க சொல்றாங்க, மாண்டியாவை சேர்ந்தவங்க சொல்றாங்க, ரொம்ப வேதனையா இருக்கு, போனாலே செலவழிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க.
ஆனா தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டை பத்தி மட்டும்தான் பார்ப்பாங்க. இதுல எல்லாம் வந்து ரொம்ப சீரியஸா வந்து அட்டென்ஷன் செலுத்த வேண்டியிருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் எந்த ஒரு அரசாக இருந்தாலும் 5 ஆண்டுகளில் இந்த தீமையை முற்றிலுமாக ஒழித்து விட முடியாது. அதனாலதான் இதுல வந்து ஸ்டாலின் வந்து முடிவெடுத்தாரு, ஏழைகளுக்குன்னு கொடுக்கப்படுகிற தொகை அத்தனையும் நேரடியா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும், எலக்ட்ரானிக்கலி இட் வில் பி கிவன். இது ரொம்ப சிறந்த சீரிய திட்டம். அதனால இந்த இது சொல்லுவோம், ஆன்வர்டு லீக்கேஜஸ் இல்லாம நேரடியா பணம் போய் சேருது அப்படிங்கிறது பெரிய விஷயம். இவங்களுடைய கால்குலேஷன், இவ்வளவு சொல்றது காரணம் பிஜேபியுடைய கால்குலேஷன், தமிழ்நாட்டை பத்தி மட்டும் பேசுவோம், இங்கதான் ரொம்ப லஞ்சம் இருக்குன்னு சொல்லி பேசுவோம், இங்கதான் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. யாரு பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்றது? இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? ஒரு இளம் சிறுமியை வந்து கோயில்ல வச்சு கற்பழிச்ச குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணும்போது, அந்த கோயில் பிரிஸ்ட அரெஸ்ட் பண்ணும்போது, அந்த அரசுக்கு எதிராக அந்நேரம் மந்திரியா மாநிலத்துல, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துல மந்திரியா இருந்த பிஜேபி ஒருத்தர் அரசுக்கு எதிராக ஊர்வலம் போறாரு. இதே இவங்க லட்சணம். எத்தனையோ சொல்லலாம் அது மாதிரி. ஆனா தமிழ்நாட்டுல வந்து ஒரு பிக்சரை கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க இவங்க வந்து. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை எதிர்த்து திமுக வெற்றி காணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா பொதுவா வந்து எலெக்ஷனை பத்தி உங்ககிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். ஒரு தேர்தலின் 7 நாட்களுக்கு முன்புதான் எந்த அலை வீசுகிறது, எந்த அளவிற்கு வீசுகிறது அப்படிங்கிறத சரியான கணிப்பு சொல்ல முடியும். பட் அந்த 7 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திமுக 5 ஆண்டுகள் கழித்து மக்களை சந்திக்கும் போது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அப்படின்னு ஒரு பிரபஞ்ச விதி மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படி மக்களை நம்ப செய்யலாம். 18% விஜய்க்கு இப்ப இருக்கு, இன்னும் 1 மாசம் கழிச்சு அது 20 ஆகும், அதுக்கப்புறம் முதலமைச்சரை விட அதிகமாக வந்துரும் அப்படின்னு தங்களுடைய பணத்தின் செல்வாக்கு மூலமாக சர்வேக்கள் கொண்டு வந்து அதை சொல்லலாம். இப்படி ஒரு கருத்து உருவாக்கத்திற்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வரலாறு பார்த்தா திமுக வந்து 67லயும் ஜெயிச்சது, 71லயும் ஜெயிச்சது. ஜெயலலிதா காலத்துல வந்து 2 தடவை வந்து தொடர்ந்து வந்து ஜெயலலிதா காலத்துல அதிமுக ஜெயிச்சது. அதனால எங்க இருக்கு ஒரு வருஷம் முடிஞ்சோடனே, ஒரு டேர்ம் முடிஞ்சோடனே தோத்து போயிருவாங்கன்னு கட்டாய சட்டம் எங்க இருக்கிறது? நிச்சயமா கிடையாது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அது அண்ணா ஜெயிச்சாரு 67ல, கலைஞர் ஜெயிச்சாரு 71லன்னு சொல்றாங்க. சொல்லுவாங்க, சொல்றதுல என்ன வேணாலும் சொல்ல. கலைஞருடைய இறப்பு வரை காத்திருந்து விட்டு கலைஞர் தமிழர்கள் என்று சொன்ன உத்தமர்கள் தானே. ஏன் அவர் இருக்கும்போது சொல்லக்கூடிய தைரியம் ஏன் வரல? இதுதான் சார் மேஜரான விஷயம் இந்த ஏரியா. இதுல இருங்க, இன்னொன்னு இருக்கு, சாரி அது சொல்ல மறந்துட்டேன். அதிமுகவை கூட்டு வச்சுக்கணும், ஆனா அதிமுகவை காலி பண்ணிடணும். இதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. செங்கோட்டையன் போய் நிர்மலா சீதாராமனை பார்ப்பாரு, இபிஎஸ் போய் இவரை அமித்ஷாவை பார்ப்பாரு. இது மாதிரிதான் நடத்துவாங்க அவங்க. இவங்களுக்கு விளங்கலன்னா உப்புக்கல்லை எடுத்து வைரம் என்று சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன தோழா, இங்க ஒண்ணுமே நடக்கலையே ரொம்ப நாளா. அவ்வளவுதான். நம்ம அப்படி இருக்க முடியாது சார். நாளைக்கு பேசுவோம் சார் இந்த சப்ஜெக்ட். கண்டிப்பா கண்டிப்பா பேசுவோம். ஓகேங்க, ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம்.